இன்றைக்கி ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணணுமேன்னு ஒரு அழகாக ஒரு ஐடியாவை யோசித்து வச்சா, அதுக்குன்னு ஒரு பானையை செட் பண்ணி வச்சா, உருண்டு போய் எப்படி தான் அந்த பானை உடஞ்சிச்சோ தெரியல. சரி பரவாயில்ல, நமக்கு தான் க்ரியேட்டிவிட்டி திடீர்னு உருவாகுமே நினச்சிட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டை எடுத்துகிட்டு அதில் பிவிசி பைப்பை இன்செர்ட் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் பாட்டுலேயும் கொஞ்சம் மண், கொக்கோபிட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, அந்த பிவிசி பைப்லேயே மண், கல் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக மேலே கொக்கோபிட் போட்டு அதுக்கு கொஞ்சம் கலர் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு வீட்டில் இருக்கிற ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கொடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் இருந்துச்சு, ஒயிட் கலரில் சும்மா ஒரு எமோஜி ஃபேஸ் போடலான்னு யோசிச்சு நம்மளா ஒரு ட்ராயிங் பண்ணுவோன்னு பார்த்தா, ஈரத்தோடு அப்படியே காயாமல் பண்ணதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி பரவாயில்லப்பா பண்ணிட்டோம், நம்ம பார்த்து தான் பெருமைப்பட்டுக்கணும்னு நினச்சிட்டு அந்த பாட்டில் ஃபைனலாக குட்டி குட்டியாக டேபிள் ரோஸு இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டியும் வச்சு ஓரளவுக்கு அழகாக தான் வச்சுருந்தேன். அதை கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்ற பேரில் என் பொண்ணு என்னம்மா திருஷ்டி பொம்மையை வரைஞ்சி வாசலில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், சரி ஓகே பரவாயில்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த பாட்டை அப்படியே நம்ம வீட்டில் வச்சாச்சு.